ஸ்ரீ பெரியவாளிடம் 40 வருடங்களுக்குமே பூஜா கைங்கரியம் செய்து வந்தார் குள்ளச்சீனு ஐயர் என்பவர். அவருடைய புத்திரர் ஸ்ரீமடத்தில் இப்போது சாமவேத அத்தியாபகராயிருக்கும் ஸ்ரீ சந்திரமௌலிரதிகள். 2000 ஆண்டு வாக்கில் உடலில் திடீரென்று வாயு தொல்லை அதிகமாகி எங்கேயாவது ஓடி போய்விடலாமா என்று நிலை ஏற்பட்டது. ஆனால் வயதான தாயாரையும் குழந்தைகளையும் தன்னிடத்தில் படிக்கும் மாணவர்களையும் விட்டுவிட்டு எப்படி எங்கே போவது என்று நிலை கொள்ளாமல் ஸ்ரீ பெரியவாளை பிரார்த்தித்துக் கொண்டு இரவில் படுத்துக் கொண்டார். அப்பொழுது கனவில் கையில் தண்டமில்லாத சந்நியாசி போல் தோற்றமளித்த ஒருவர் சந்திரமௌலியை என் பின்னாலே வா என்று அழைத்து கொண்டு ஸ்ரீ பெரியவாள் சிவாஸ்தானத்தில் வழக்கமாக தங்கும் இடத்திற்கு சென்று ஓர் இடுக்கு வழியாக உள்ளே சென்று விட்டார். மௌலி மட்டும் வெளியே நின்று கொண்டு அந்த பலகனி வழியாக எட்டி பார்த்தார். அப்போது ஸ்ரீ பெரியவாள் வெறும் துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு படுத்துக் கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் வேறு 2 சன்னியாசிகள். ஸ்ரீ பெரியவாள்